என்ன எழுத போறோம் அப்படின்னா, என்ன ப்ரோகிராம் எழுத போறோம் அப்படின்னா, மேக் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராம் தான் எழுத போறோம். ஓகேவா? ஸோ, இப்போ இந்த மேக் ஐடி இந்த எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்றோம்? இந்த மேக் அட்ரஸ எதுக்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இப்போ நார்மலா நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா? ஸோ, இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்மளோட கம்ப்யூட்டர் எது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா? இந்த மேக் அட்ரஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம். அதுல வந்து இன்பில்ட்டா ஒரு வைஃபை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இன்பில்ட்டான வைஃபைல டிஃபால்ட்டா நம்ம மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல. இப்ப நீங்க டெல் கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தா டெல்லோட வைஃபை தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து டெல் கம்பெனி வந்து அத மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல. அத மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிசிக்கலா அதுல வந்து ஒரு மேக் அட்ரஸ்ங்கிற ஒரு அட்ரஸ எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரெல்லாம் இருக்காது. பிசிக்கலா இருக்கும். பிசிக்கலா வந்து அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இத நீங்க வந்து அ இந்த இப்போ இந்த வ அந் இப்போ இங்க யூஸ் பண்றீங்கல்ல, நீங்க வந்து இந்த வைஃபைல கனெக்ட் பண்ணாலும் ஒரே மேக் அட்ரஸ் தான் இருக்கும். இல்லன்னா நீங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் ஆஃபீஸ்ல இருக்கிற வைஃபைல கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே மேக் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ எங்க போனாலும் மேக் அட்ரஸ் ஒரே தான் இருக்கும். பட் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு வைஃபைல யூஸ் பண்ணா ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இதே நீங்க வந்து வெளில இருக்கிற ஒரு வைஃபைல யூஸ் பண்ணா வேற ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இல்லையா? இல்ல நீங்க வந்து விபிஎன் யூஸ் பண்ணி கூட உங்க ஐபி அட்ரஸ வந்து நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் ஐபிக்கு இருக்கு. பட் மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா அந்த கார்ட்லயே எழுதியிருக்கும். அப்படிங்கிறதுனால, இத நீங்க வந்து அவ்வளோ ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் எதுக்கு மேக் அட்ரஸ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்ப ஐபி அட்ரஸ சேஞ்ச் பண்ணா நம்ம வந்து இன்டர்நெட்ல நம்மளாலயும் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஐபி அட்ரஸ சேஞ்ச் பண்ணுவோம். பட் மேக் அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்டர்நெட்ல யூஸ் ஆகாது. ஓகேவா? மேக் அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட நெட்வொர்க் உள்ளனா, நம்ம வந்து எங்கேயாச்சும் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒயர்டு கனெக்ஷனோ, இல்லன்னா வைஃபைலயோ கனெக்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ, அப்போ வந்து அந்த அட்மின் இருப்பாங்கல்ல. இப்ப அந்த ஆஃபீஸ்னா ஒரு வைஃபைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் இருப்பாங்க. இல்லன்னா ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வைஃபைல வந்து எத்தன பேரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இல்லையா? ஸோ, அப்படி பார்க்கும்போது ஒரு டிவைஸையும் எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, ஐபி அட்ரஸ வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்க. மேக் அட்ரஸ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இப்போ நீங்களும் நானும் ஒரு ஆஃபீஸ்ல இருக்கோம். அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு வைஃபை இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம 2 பேரும் அந்த வைஃபைல கனெக்ட் பண்றோம் அப்டின்னா, ந நீங்க உங்களோட உங்களோட ஐபி அட்ரஸ் வச்சு உங்கள பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மேக் அட்ரஸ் வச்சு தான் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் அப்டின்னு சொல்லி அந்த ரவுட்டருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எப்படி டேட்டாலாம் பாஸ் ஆகும் அப்டின்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும் இல்லையா? எனக்குன்னு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். யாருக்குமே வந்து ஒரே மேக் அட்ரஸ் இருக்காது. இதனால ரவுட்டர் என்ன பண்ணும் அப்டின்னா, இப்போ நீங்க வந்து google.com அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட மேக் அட்ரஸ்ங்கிற அந்த நேம்ல தான் google.com ரெக்வெஸ்ட் போகும். அண்ட் அந்த ரவுட்டர் வந்து எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த மேக் அட்ரஸ்ங்கிற இத வச்சு தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டா சொல்லுவாங்க. பட் நம்ம அவ்வளோ டீப்பா போவேணா, பேசிக்கா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மேக் அட்ரஸ வச்சு தான் ஒரு டிவைஸும் கம்யூனிகேஷன் நடக்கும். இதே நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட வைஃபைய ஹேக் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரே வைஃபைல இருக்கிற கம்ப்யூட்டர் ஹேக் பண்றீங்க அப்படின்னா, அந்த மேக் அட்ரஸ் இருக்குல்ல, அந்த மேக் அட்ரஸ வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நீங்க யாரு? நீங்க எப்படி ஹேக் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி அந்த மேக் அட்ரஸ் வச்சு தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது இன்டர்நெட்லேருந்து பண்ணியிருந்தா அவங்க ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் சேம் வைஃபைலயே இருந்து பண்ணும்போது மேக் அட்ரஸ் தான் ஒரே வழி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அனானிமஸா இருக்கும் இல்லையா? யாருமே வந்து உங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. உங்க மேல டவுட் வராது. எதுவுமே வராது. பிளஸ் வந்து நெறைய வைஃபை நெட்வொர்க்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆ ஒயிட் லிஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. அந்த 10 கம்ப்யூட்டர் மட்டும் தான் அந்த வைஃபைல கனெக்ட் பண்ண முடியும். வேற யாருமே கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், அந்த 10 கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் ஹேக் பண்ணி நம்ம ஈஸியா எடுத்துடலாம். எடுத்த அப்புறம் அந்த மேக் அட்ரஸ நீங்க வச்சுட்டீங்கன்னா, நீங்களும் அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து அனானிமஸா இருக்கலாம். வைஃபை ஹேக்கிங்ல ஏதாச்சும் நம்ம ஹேக் பண்ணா கூட நம்ம மாட்ட மாட்டோம். ஸோ இன்னும் இது மாரி வந்து நெறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக் அட்ரஸ் இப்போ உங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களோட மேக் அட்ரஸ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட்டு? அதுக்கு கமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெர்மினல்ல இன்னொரு டேப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும். இப்போ இஃப் கான்ஃபிக் அப்படின்னு அடிங்க. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் அடிச்சு என்டர் அடிச்சீங்கன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்டர்ஃபேஸஸ காட்டும். இப்போ ETS 0ன்னு இருக்கு. ஸோ இந்த ETS 0 தான் வந்து இங்க இருக்கிற ஒயர்டு கனெக்ஷன். ஓகேவா? ஸோ நான் போன வீடியோல சொன்ன மாரி நீங்க வந்து வைஃபை அடாப்டர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா,
இந்த L1 இருக்குல்ல, இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து WLAN 0 அப்படின்னு சொல்லிட்டு புது நெட்வொர்க் ஒன்று இருக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து வைஃபை அடாப்டர் தேவைப்படாது. அதனால நான் காட்டல. பட் ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படும். ஸோ வாங்கி வச்சுக்கிறது சேஃப் தான். ஓகேவா? இப்போ இந்த இஃப் கான்ஃபிங்கிற கமாண்ட் என்ன காட்டுது அப்படின்னா, இது வந்து என்னோட லோக்கல் நெட்வொர்க். ஸோ இந்த எல்ஓங்கிறத நீங்கள் எப்பவுமே கண்டுக்காதீங்க. இது நமக்கு முக்கியமே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த ETH0 அப்படிங்கிறது இந்த ஒயர்டு கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் ஐபி என்ன அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைன் எப்போ காட்டும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது, ஒரு வைஃபையோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கலாக ஒரு ஐபி வந்து டிஃபைன் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் இந்த 2 லைன் காட்டும். அப்படி நீங்கள் வந்து நெட்வொர்க் உங்ககிட்ட நெட் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த 5 லைன் மட்டும்தான் காட்டும். இந்த 2 லைன் காட்டாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த 2 லைன் காட்டுது. ஓகேவா? அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எத்தர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த எத்தருங்கிறதுல இதுதான் நம்மளோட மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்கவே வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. எத்தர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஐடி தான் வந்து நம்மளோட மேக் அட்ரஸ். ஓகேவா? இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வைஃபை அடாப்டர் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயும் மேக் அட்ரஸ் இருக்கும், அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிஃப்ட் கான்ஃபிங்கிற கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்மளோட லோக்கல் ஐபி தெரிஞ்சுக்க, நம்மளோட மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிஃப்ட் கான்ஃபிங்கிறத கமாண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் அது உங்களுக்கே பழகிடும். இப்போ நமக்கு தெரியும் இதுதான் நம்மளோட மேக் அட்ரஸ். பார்த்தீங்கன்னா 0800279585C56 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட மேக் அட்ரஸ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது யாராவது கிடச்சிச்சுன்னா நம்மளை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அனானிமஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு மேனுவல் மெத்தட் காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து மேக் அட்ரஸ் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மேனுவலாக சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு வந்து ஒரு பைத்தான் டூல் ஒன்று எழுதுவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து இஃப் கான்ஃபிக். ஸோ இஃப் கான்ஃபிக்னு போட்டு நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு போடணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ETH0 சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் இதை வந்து என்னோட ஒயர்டு கனெக்ஷன் இல்லையா? ஸோ ETH0 அப்படின்னு போட்டு டவுன் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக் அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணாது. ஜஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த ஒயர்டு கனெக்ஷன் இதை வந்து ஆஃப் பண்ணும். ஓகேவா? நம்ம எப்படி நம்ம சிஸ்டமில் வைஃபை ஆஃப் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த நெட்வொர்க் வந்து ஆஃப் பண்ணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐக்கான் வந்து போகும் பாருங்கள். ஸோ இது வந்து நெட்வொர்க் வந்து ஆஃப் பண்ணி விட்டோம். ஓகேவா? பார்த்தீங்களா, ஐக்கான் போயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. இப்போது ஆஃபில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மேக் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இஃப் கான்ஃபிக் நம்ம எந்த நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணமோ அந்த நெட்வொர்க்கோட இன்டர்ஃபேஸோட நேம். ஓகேவா? நான் ETH0 சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். ஸோ ETH0 அதுக்கப்புறமா HW எத்தர். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மேக் அட்ரஸ் வேணுமோ நீங்கள் அதை போடலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்படி போடுறேன் 4455 அப்புறம் 66. ஸோ இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் வந்து இது ஒரு கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிம்பிளாக வந்து புது மேக் அட்ரஸாக மாற்றும். ஓகே, வேறு எதுவுமே பண்ணாது. மேக் அட்ரஸை சேஞ்ச் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு cannot assign requested address அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து அட்ரஸில் எதாவது எரர் இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, வேறு ஒரு அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இங்கே 00 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஸோ சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வரல. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் வந்து மேபி அது வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். பட் இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு எரர் வந்திருக்கு. 2வது வாட்டி நமக்கு போடும்போது நமக்கு எந்த எரருமே வரல. ஸோ நான் 00ன்னு மாற்றி போட்டேன். மேபி வந்து ஃபஸ்ட் நம்பர் 1ஆக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஓகே, அதை விட்டுடலாம். பட் இப்போ நமக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஆஃப் பண்ணி வச்சோம்ல இந்த ETH0வை. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ சிம்பிளாக இஃப் கான்ஃபிக் ETH0 அப்பு. ஓகேவா? ஆஃப் பண்ணுறதுக்கு டவுனு, ஆன் பண்ணுறதுக்கு அப்பு. ஓகேவா? அப் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ எந்த எரருமே வராதனால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ மேலே பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட மேக் அட்ரஸாக இருக்குது. இப்போ நான் இஃப் கான்ஃபிக் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து மேக் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து மேக் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா?
ஸோ இப்போ நமக்கு வந்து 100% நமக்கு தெரிஞ்சிருச்சு மேக் அட்ரஸ் வந்து எப்படி வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் போயிட்டு வைஃபையோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹேக் பண்ணும்போது இந்த மேக் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணாங்கன்னா அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ பிகாஸ் இப்படி ஒரு மேக் அட்ரஸே கிடையாது, நம்ம ஃபேக்காக கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சிம்பிளாக அந்த மேக் அட்ரஸை மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து மேனுவல் மெத்தட் தான், நம்ம கையாலேயே கோட் வச்சு சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டூல் எழுதுவோம், அந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனுவலாக காட்டினது எப்படி, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டூல் எழுதும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணி காட்டினேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டூல் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம்.